இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தநல்லவர். அரதோலி லூயா தோரோதோலிக்க போஷபதோலிக்க புதோலிக்க ரதோல ததோலிக்க துலீருப தோலீஷபுர ஒருக்க தோலலை லூயா தோர 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 அலக்க ಶಬ್ದ காலை லூயா அரே லூர த தீர த கோலி சத்ரு பத்திக்கலே லூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட கர்த்தர் தம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கிற சத்துணவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வாரமும் அருமையான ஜீவனுள்ள தேவன் கரத்திலிருந்து அவருடைய சித்தத்தின்படி ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்தி, உங்கள் இதயத்தில் சந்தோஷத்தை கொடுத்து, உங்கள் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து, உங்களுடைய கரங்களை பிடித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிற அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, இன்றும் கூட கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால எப்பொழுதும் போல நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கும் ஜெப வேலைக்கும் நாம் கடந்து செல்லலாமா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய கிருபை உங்களை ஆளுகை செய்யட்டும். இப்பொழுது நாம் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஒரு அருமையான பாடல், பிரதர் ஜோசப் பால்ரின் அவர்கள் பாடின அருமையான பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவள், சமூகத்தில் வாழ்கின்றவள், அன்பையே நம்புகின்றவள். நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவள், சமூகத்தில் வாழ்கின்றவள், அன்பையே நம்புகின்றவள். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரேன் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரேன் ஜீவனின் பலனானீர், நீரேன் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரேன் ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவள், சமூகத்தில் வாழ்கின்றவள், அன்பையே நம்புகின்றவள். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே,
சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே, நானும் அபிஷேக ஒலிவமரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள், பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே, பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே, மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன், மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன், நானும் அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு. நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் எல்லாம், நீங்கள் கலங்குகிற நேரங்களில் எல்லாம் வேதத்தை திறந்து வசனத்தை வாசித்தால், அந்த வசனம் என்கிற சத்துணவு உங்கள் கவலைகளை, உங்கள் சோர்வுகளை ஒரு நொடி பொழுதில் மாற்றிவிடும். அதுதான் உங்களுடைய சத்துணவு. எனக்கன்பான தெய்வ ஜனமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா விசுவாசத்தோடு? உம் வசனம் தான் பசியாற்றும் உணவே, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவே, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர், நானும் அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள். சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அப்பா, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை மது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றிக் கொண்டிருக்கிற மது கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, அன்றிலிருந்து இன்று வரை அப்படியே உம்முடைய வார்த்தைகளை தப்ரோச்சனமான அடிமையான உம்முடைய அன்பு மகளுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் அளித்த சுத்த தயவிற்காக, சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இப்பொழுதும் கூட அப்பா அம்மாக்கு கொடானுடைய சூத்திரம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், என்னுடைய சித்தத்தின் படியில் உடைய சித்தத்தின் படி முத மகளை நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, மனுஷால் கூடாதவர்கள் தேவனால் கூடுமப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா அம்மாக்கு கொடானுடைய சூத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம்
மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். மத்தேயு 4:4, லூக்கா 4:4. இந்த 2 அதிகாரங்களிலும் இந்த 4வது வசனங்களிலே கர்த்தர் இதே வார்த்தையை கொடுத்து கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைத்திருக்கிறார். நாம் முதலிலே மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இவ்வளவு அருமையான வேத வசனம். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். தூக்கத்திலே எழுப்பி கேட்டாலும் கூட நீங்கள் அருமையாய் சொல்லலாம், மத்தேயு 4:4 என்று. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவனை கொடுத்த தேவன் அவனுடைய ஜீவனத்திற்கென்று ஆகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே அவன் சுகமாய் வாழ்ந்து சுகித்திருப்பதற்காக அவரவருடைய தேவைக்கு தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் படியளக்கிறார். ஆகாரங்களை கொடுத்து, அப்பங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். சாப்பிட உணவில்லாமல் கூட ஜீவிக்கலாம் என்று சில மனிதர்கள் சொல்லலாம். ஆனால் அவர்களால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஆகாரம் சாப்பிடாமல் உயிர் பிழைத்து இருக்க முடியும். அப்படியே இருந்தாலும் கூட, ஆகாரம் சாப்பிடாமல் இருந்தாலும் கூட அவர்கள் ஜூஸ் எதையாவது கொடுத்துதான் பிழைத்திருப்பார்கள் கொஞ்ச காலம். ஃபாஸ்டிங் இருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் கூட மேக்சிமம் 40 நாட்கள் ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பார்கள். அதுவும் கூட அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற சத்துவமும் வல்லமையும் பலனும் இருக்கிறதுனாலதான் அவங்க ஃபாஸ்டிங் இருந்து 40 நாட்கள் முடிந்த பிறகும் கூட சுகத்தோடு இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்? எதனால? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின்படி அவர்கள் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் இந்த வேத வசனம் அவர்களுக்கு நல்ல போஷாக்கு நிறைந்த அப்பமாயிருக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால அவர்கள் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற நேரங்களில் எல்லாம் அவர்கள் வேதத்தை திறந்து வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அது புது உற்சாகத்தையும் புது பலனையும் கொடுக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, நாம் மறுபடியுமாய் வேதத்தை திறந்து லூக்கா 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 4:4, லூக்கா 4:4. கர்த்தர் நல்லவர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று. இங்கே ஏசப்பா 40 நாட்கள் ஒன்றும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்தார். 40 நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு நல்ல பசி. அவர் மனிதனாய் இந்த உலகத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்ததுனால ஒரு மனிதனை போல 40 நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு நல்ல பசி எடுத்தது. அந்த நேரம் பார்த்து பிசாசு அவரை சோதிக்க வருகிறான். அவன் சொல்கிறான், உமக்கு பசியா இருக்கும்ல, அதனால. மத்தேயு 4:3, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவன் சொல்கிறான், மத்தேயு 4:3, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் ஒரு பிசாசு வந்து சொல்கிறான். தேவன் அவனுக்கு அந்த பெர்மிஷனை கொடுத்ததினாலதான், அவன் அவரை சோதிக்க வந்ததினாலதான் இந்த வார்த்தைகளை அவருக்கு முன்னாலே நின்று அவன் சொல்ல முடிந்தது. அவன் சொல்கிறான், நீங்க தேவனுடைய குமாரன் அல்லவா, உங்களுக்கு பசியா இருக்கிறதுனால இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்றி அதை சாப்பிடுங்கள் என்று. அதற்கு ஏசப்பா சொல்கிறார், அருமையாய், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பதில்லை. சாதாரண இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்றுவது லேசான காரியம். ஆனால் இந்த அப்பத்தினால் மாத்திரம் அவன் உயிர் பிழைப்பதில்லை. அதற்கு பதிலாக
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எங்கே இருக்கிறது? இந்த வேதத்திலே. அப்போ இந்த வேதத்தில் உள்ள வசனம் என்ற சத்துணவை நீங்கள் உட்கொள்ள வாசிக்க வாசிக்க உங்கள் சரீரத்தில் உள்ள பலவீனப்பட்ட உறுப்புகள், இரத்த நாளங்கள் எல்லாம் பலப்படும். மரண படுக்கையில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்கள் இருதயத்திலே உள்ள தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்கள் ஜீவன் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு நீங்கள் புது சுகத்தோடு குதித்தெழுந்து நடந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு வருகிறார்கள். அப்படி வருகிற நேரத்திலே தாயின் வயிற்றிலிருந்து நடக்க முடியாமல் பிறந்த ஒரு மனுஷனை சிலர் சுமந்து கொண்டு வந்து அவனை அந்த தேவாலயத்தின் வாசலிலே உட்கார வைப்பார்கள். அங்கு வருகிறவர்களிடமிருந்து பிச்சை கேட்கும்படியாய் பேதுருவும் யோவானும் அவனை பார்க்கிறார்கள். அவனை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று சொல்லி, எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே பேதுரு என்ன சொல்கிறான்? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, அவனிடத்தில் உள்ளது, பேதுருவிடம் உள்ளது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை எழுந்து நட என்று சொன்னவுடனே அவன் குதித்தெழுந்து நின்று நடக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் சந்தோஷமாய் குதித்து கொண்டு தேவாலயத்திற்குள்ளே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு பிரவேசிக்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அவன் ஒரு சிறு குழந்தை அல்ல, வயது கூடினவன். ஆனாலும் கூட அவனுக்கு கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே ஒரு அற்புதம் நடந்தது. அதுபோல இன்றும் கூட நீங்கள் ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் செயல்படாத உறுப்புகளை செயல்படுத்தும். இப்ப வசனம் என்கிற சத்துணவை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்கள் மரண படுக்கை மாறட்டும். உங்கள் செயல்படாத உறுப்புகள் எல்லாம் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தால். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். அது பெக்மான்ஸ் அவர்கள் பாடின அருமையான பாடல். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும், நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும், சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும், ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியா
உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தோலினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலூன்றி நிற்கணுமே, கத்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். மறுபடி பிறக்கணுமே, மறுரூபம் ஆகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பயங்கள் நீங்கணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நோய்கள் நீங்கணுமே, பேய்கள் ஓடணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சதைகள் உண்டாகட்டும், உம்மசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, மேசப்பா வேதத்தில் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேதத்தில் உள்ள வசனங்களை சொல்லி சாத்தானை ஜெயித்தார். எதற்காக? இந்த உலகத்திலே உங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் எல்லாம் சாத்தான் கொண்டு வருவது. அப்ப இந்த உபத்திரவங்களில் இருந்து நீங்க விடுதலை பெறணும்னா வசனங்களின் மூலமாய் சாத்தானை ஜெயிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் சில நேரம் ஜெபிக்கும் பொழுது
உங்களை ஜெபிக்க விடாதபடி தூக்கம் தூக்கமாய் வரும். சபைகள்ல, சர்ச்சுகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பாஸ்டர் செய்தி கொடுத்து கொண்டிருப்பார். சில விசுவாசிகள் தூங்கிக் கொண்டு அவர்கள் வேற ஒரு உலகத்தில் இருப்பாங்க. அவர்கள் தூங்கிக் கொண்டு இருப்பாங்க. வசனங்களை கேட்க விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி தடை பண்றது யாரு? சாத்தான். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அவன் விடமாட்டான். அதற்காக அவன் இப்படி செய்வான். அப்ப அந்த நேரங்களில் எல்லாம் நீங்க எப்படி அந்த சாத்தானை ஜெயிக்கணும்? வசனத்தை கொண்டு. இங்கே யாக்கோபு 4வது அதிகாரத்தில் உள்ள வேத வசனத்தின்படி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வேத வசனத்தின்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்ப அந்த தூக்கத்தை விட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் கிட்டே வரவே அவன் பயப்படுவான். இந்த அதிகாரமும் வல்லமையும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மார்க் 7வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பொன்னை வாயுடைய ஒரு செவிடனை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசு மகாராஜா தம்முடைய வெல்களை அவன் காதுகளில் வைத்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு 34, 35வது வசனங்களிலே வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்ற வசனத்தின்படி இங்கே கொன்னை வாயுடைய காதுகள் கேட்காத ஒரு மனிதனை பார்த்து ஏசப்பாவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எப்பத்தா, அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை எப்பத்தா என்று சொன்னவுடனே அந்த மனிதன் செவிகள் கேட்க ஆரம்பித்தது. வாய் திறந்தவன் பேச ஆரம்பிக்கிறான். இதுதான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் வல்லமை. இந்த வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. வேதத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் திரளாய் நடக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, எனக்கு ஒரு அருமையான ஃப்ரெண்டு உண்டு. கர்த்தரை அறியாத முஸ்லிம் சகோதரி. அவர்கள் நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேனோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி சிரிக்க வைப்பார்கள். அவர்கள் ஒரு முறை பெங்களூருக்கு ட்ரெயினில் போய்கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் அருகில் இன்னொரு சகோதரி இருந்தார்கள். அந்த சகோதரிக்கு 2 பிள்ளைகள், 2 சிறு பிள்ளைகள். அதிலே ஒரு சிறுவன் நன்றாக பேசுகிறவன், இன்னொரு சிறுவனுக்கு காது கேட்கவில்லை, வாய் திறந்து பேசவும் முடியவில்லை. அப்படி இருக்கிற வேளையிலே அந்த கர்த்தருடைய அன்பு மகளுடைய ஃப்ரெண்டு, சகோதரி என்று கூட சொல்லலாம், அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை குறித்து கர்த்தருடைய அன்பு மகள் சொன்ன வார்த்தைகளை அவர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள். உடனே அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அவர்களிடம் ஜெபம் பண்ண சொல்கிறீர்களா என்று சொல்லி. அவர்களும் கர்த்தரை அறியாதவர்கள். ஆனாலும் கூட அப்படி ஜெபிக்க அவர்கள் சொன்ன வேளையிலே அன்பு சகோதரி எனக்கு ஃபோன் போட்டு உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சூழ்நிலையை சொன்னார்கள். கர்த்தருடைய அன்பு மகள் போனின் மூலமாய் கர்த்தரிடம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிற வேளையிலே, பாரத்தோடு ஜெபிக்கிற வேளையிலே ஒரு வார்த்தை கர்த்தருடைய அன்பு மகளை கடந்து வந்தது. எப்பத்தா என்ற வார்த்தை. இந்த வார்த்தை எதற்காக வருகிறது என்று கூட தெரியாதபடி கர்த்தரிடம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இவ்வளவு அருமையான காரியம். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய அன்பு மகளை ஜெபிக்க சொன்ன வேளையிலே அற்புதம் நடந்தது. வாய் திறந்து பேச முடியாத அந்த சிறு குழந்தை வாய் திறந்து கொஞ்ச வார்த்தைகள் சொல்ல ஆரம்பித்தது. அந்த சிறு பிள்ளையுடைய காதுகளும் கேட்க ஆரம்பித்து விட்டது. ஏ அப்பா, இவ்வளவு அருமையான காரியம்.
நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, எப்பத்தா என்ற வார்த்தையை காது கேட்காத, வாய் பேச முடியாதவர்களை பார்த்து நீங்கள் விசுவாசத்தோடு திறக்கப்படுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிற வேளையில இந்த கட்டுக்கள் எல்லாம் உடைந்து போய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இப்ப நாம் பார்த்தோம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினாலே நித்தியத்துக்கு நித்தியம் மரணத்தை சந்திக்காதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சொல்கிறான், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவால் உன்னை போஷித்தார் என்று சொல்லி, உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவால் உன்னை போஷித்தார் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன? யாத்திராகமம் 16வது அதிகாரம் 11, 12வது வசனங்களிலே நாம் அதை குறித்து பார்க்கலாம். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 11, 12வது வசனங்களிலே நாம் பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களிடம் நீ சொல், விடியற் காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று. வனாந்தரத்திலே பசையோடு அலைந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை, மன்னா என்ற அப்பத்தை கொடுத்து போஷித்த தேவன், அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் திருப்தி அடையும் அடைக்கு மன்னாவை அனுப்பி அவர்களை போஷித்தார். ஆனாலும் இந்த மன்னாவை குறித்து யோவான் 6வது அதிகாரம் 49வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள் என்று. யோவான் 6வது அதிகாரம் 49வது வசனத்திலே இந்த மன்னாவை குறித்து நம் ஏசப்பா சொல்கிறார், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள் என்று சொல்லி. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியாய் இருந்த பொழுது கர்த்தர் அனுப்பின மன்னா என்ற அப்பத்தை சாப்பிட்டு பிழைத்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். இன்று வரை அவர்கள் ஜீவனோடே இல்லை. ஒரு மனிதன் நல்ல வசதி உள்ளவனாய் இருந்தாலும் வசதி அற்றவனாய் இருந்தாலும் கூட நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு 100 வயதுக்கு மேல் இந்த உலகத்திலே ஜீவிக்கலாம், அவ்வளவுதான். அதற்கு மேல் அவன் வாழ்க்கை நீடித்திருக்காது. ஆனால் என்றென்றைக்கும் அழியாத, என்றென்றைக்கும் பிழைத்திருக்க வைக்கிற ஒரு அப்பம் உண்டு, அதுதான் ஜீவ அப்பம். இதை குறித்து யோவான் 6வது அதிகாரத்திலே 51, 54, 57, 58வது வசனங்களிலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் வேதத்தை திறந்து யோவான் 6வது அதிகாரம் 51, 54, 57, 58வது வசனங்களை வாசிக்கலாமா? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என்று சொல்லி, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல,
அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தெய்வ ஜனமே, மறுபடியுமாய் இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் அருமையாய் புரிந்து கொள்வீர்கள். யோவான் 6:51, 54, 57, 58. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் என்று சொல்லி எனக்கன்பான தெய்வ ஜனமே, இங்கே கர்த்தர் சொல்கிறார், ஜீவனுள்ள தேவன் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அனுப்பின மன்னாவை புசித்து நன்றாய் திருப்தியாய் சாப்பிட்டு சந்தோஷமாய் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மரித்து போனார்கள். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அந்த ஜீவ அப்பம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் அவருடைய மாம்சமே என்று சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு தெரியும். கர்த்தரை அறிந்த ஜனங்கள் விருந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற வேளையில சபையில் உள்ள தலைமை போதகர் கொடுக்கிற ஜீவ அப்பத்தையும் கர்த்தருடைய இரத்தமாய் மாற்றும் அந்த திராட்சை ரசத்தையும் புசிக்கிற வேளையிலே நமக்குள் ஒரு புது பலன் வரும். அதனால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் நமக்குள் வரும். அப்படி அந்த அப்பத்தை இந்த விசுவாசத்தோடு புசிக்கிற வேளையிலே புசிக்கிறவர்கள் எல்லோரும் என்றென்றைக்கும் அழிவில்லாத நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு மரணம் கிடையாது, துக்கம் கிடையாது. எனக்கன்பான தேவ ஜனமே, அவர்கள் மகிழ்ச்சியாய் பரலோக ராஜ்யத்திலே நித்தியத்துக்கு நித்தியம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரோடே வாழ்ந்து சுகித்திருப்பார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, நாம் முதலிலே பார்த்தோம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி இப்பொழுது நாம் பார்க்கிறோம். நாம் மரிக்காதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி என்று சொல்லி அதற்கு நாம் புசிக்க வேண்டியது ஜீவ அப்பம். தேவாலயங்களிலே கொடுக்கிற அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்கிற வேளையிலே நமக்குள் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொன்னது நிறைவேறும் என்ற விசுவாசம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தெரியும், இந்த உலகத்தில் நாம் சாப்பிடுகிற ஆகாரங்களினால இந்த உலகத்திலே நாம் பிழைத்து ஜீவனோடே இருக்கலாம். ஆனால் நாம் என்றென்றைக்கும் அழியாத அந்த பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நாம் மரித்த பிறகு நம் கர்த்தருக்குள் மரித்தால் நம்முடைய ஆத்மா அந்த சரீரத்திலிருந்து பிரிந்து சென்று என்றென்றைக்கும் அழிவில்லாத அந்த நித்திய ஜீவனை, அந்த நித்திய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே 51, 52வது வசனத்திலே அருமையாய் சொல்லியிருக்கிறார். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப இந்த உலகத்திலே நாம் சாப்பிடுகிற ஆகாரமும் நமக்கு அவசியம். அதைவிட மேலான ஆகாரம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வசனம் என்ற சத்துணவு. அதன் மூலமாய்
நீங்கள் என்றென்றைக்கும் பிழைக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆதலால் கவலைப்படாதீர்கள் எனக்கு அன்பான தேவ ஜனமே. இப்பொழுது நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு சாப்பிட சரியான ஆகாரமே கிடைக்காமல் இருக்கும் பொழுது ஜீவ அப்பத்திற்கு நாங்கள் எங்கே போவது, என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வயதானவர்களாய் இருப்பதினால, நோய்வாய்ப்பட்டவர்களாய் இருக்கிறதுனால, உங்களுக்கு பிரியமானவர்களை உங்களை அசட்டை பண்ணி ஒதுக்கி நீங்கள் விரும்புகிற ஆகாரங்களை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். அந்த நேரங்களில் எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஜீவ அப்பத்திற்கு நாங்கள் எங்கே போவது என்று நீங்க நினைக்கலாம். அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நீங்கள் இந்த வேத வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார். நீங்கள் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் மனதுருக்கத்தோடு சொல்ல வேண்டும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அப்படி சொல்லி ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குவார். திருவிருந்து நேரங்களிலே கொடுக்கிற அப்பத்தை நீங்கள் புசிக்காவிட்டாலும் கூட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள், இந்த வசனம் என்கிற சத்துணவு உங்களுக்கு ஜீவனை தரும், நித்திய ஜீவனை தரும். கண்டிப்பாக நித்திய ஜீவனை, என்றென்றைக்கும் அழிவில்லாத இந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் மரித்தாலும் பிழைத்திருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நம்ம எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடலாமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம்மாத்தையிலே சுகம், உம்மாத்தையிலே மதுரம், உம்மாத்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம்மாத்தையிலே சுகம், உம்மாத்தையிலே மதுரம், உம்மாத்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும்.
வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாம். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எப்பொழுதும் கூட சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தை தந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் என் அன்பு பிள்ளைகள் இதயத்திலே இருக்கிற சஞ்சலங்களை, அவர்கள் உடலில் உள்ள, அவர்கள் சரீரத்தில் உள்ள வியாதிகளை எல்லாம் நீக்கும்படியான் அவருடைய வசனங்கிற சத்துணவு, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கடந்து வரட்டும் ராஜா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் சொன்னீரேப்பா. வியாதியை ஒன்னிலிருந்து விலக்குவேன் வாக்கு கொடுத்த தேவன், இப்ப இந்த நிமிஷம் இந்த வார்த்தைகள் உடைய அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்திலே தியானிக்கப்படும் பொழுது அவர்கள் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் மாறி போய்விட்டதே. இந்த பலவீனங்கள் எங்கே போனது, நோய் நொடிகள் எங்கே போனது என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியார் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், வேதத்தை வாசிக்க முடியாது உடைய அன்பு பிள்ளைகளுக்கும் கூட வேதத்தில் உள்ள வார்த்தைகளை அறியாத புறஜாதியாருக்கும் கூட உடைய வார்த்தைகள் அவர்கள் இருதயத்திலே இந்த செய்தியின் மூலமாய் கடந்து வரட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளை அவர்கள் விசுவசிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா. அப்பா, அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இந்த உலகத்து ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, வறுமை குறைய, அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களையும் உடைய அன்பு பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ள கிருபையாய் மனம் இறங்கும் தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.